தண்ணியில் போகிறப்ப ஏதாவது ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். முக்கியமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, நிறைய இடத்துல தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்குது. அந்த தண்ணி தேங்குற இடத்துல வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போனால் இவி பேட்டரிக்கு வந்து ஏதாவது ஆயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அப்படி எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே பஜாஜ் வந்து இந்த செட்டக் ஸ்கூட்டரை வந்து கம்ப்ளீட்டாக தண்ணிக்குள்ளே நிற்க வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஈவெண்ட் ஆரம்பித்து ஒரு 5-6 ஹவர்ஸ் ஆகிருக்கும். 5-6 ஹவர்ஸாகவே இப்படி தான் தண்ணிக்குள்ளேயே ஃபுல் பேட்டரி வந்து எமர்ஜ் ஆகிருக்கு. அதோடு பார்த்தீங்கன்னா ஈவியும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்காங்க, ஆக்சிலரேட்டர் லாக் பண்ணி அது ஓடிக்கிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. ஸோ பேட்டரி வந்து எதுவுமே ஆகாது. அது காரணம் என்னென்னா இது வந்து IP67 ரேட்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் தண்ணிக்குள்ளே போனாவோ இல்லை டஸ்ட்டு போனாவோ எதுவுமே ஆகாது அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே இந்த டிஸ்பிளே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ தைரியமாக நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம், எவ்வளோ நேரம்னாலும் அது தண்ணிக்குள்ளே நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னாலே ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணுங்க. ஏன்னா பேட்டரி வந்து ஹீட் ஆகும், மோட்டரும் ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஏர் இன்டேக்கு ஒரு வெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அது மூலிமா ஏர் உள்ளே போய் இங்கே இருக்கிற பேட்டரியை வந்து கூல் பண்ணும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ஏர் போயிட்டு இங்கே இருக்கிற மோட்டாரையும் வந்து கூல் பண்ணும். ஸோ ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து ஆன் த கோலை பேட்டரியும் சரி மோட்டரும் சரி கூலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏர் இன்ஃப்ளோ வந்து ஏரோடைனமிக்காக நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அந்த விஷயம் பேப்பரில் நல்லா இருக்குது. நம்ம ரைட் பண்ணும்போது இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்போ பார்ப்போம்.